ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக 15 ஓவர் கூட ஆடலை. வேறு லெவலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே இந்த அளவுக்கு மோசமாக ஆடுவாங்க அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே சின்ன பசங்க. அந்த மாதிரி சின்ன பசங்களாக இருக்கிறப்ப சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் பொறுப்போடு ஆடி இருக்கணும். தோனியும் இல்லை. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சுமாராக ஆடி சிஎஸ்கே முதல் கேமில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு கேமே வந்து இந்தளவுக்கு மோசமாக சொதப்புவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. கடைசி ஓவரில் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த முதல் 4 வீரர்களுமே அந்த முதல் 4 பேரை நம்பி தான் மேட்சே வந்திருக்கு. அந்த 4 பேருமே ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிருப்பாங்க. அதுவும் வந்து ஓப்பனிங் வந்து செம ஓப்பனிங். அதாவது சாம்சன், கெய்க்வாட்டு. சாம்சன் அப்படியே T20 வேர்ல்டு கப்லேருந்து அதே ஃபார்மில் திரும்பி வருவார் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க. இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், அவர் வந்து லோக்கல் போட்டிகள் ஆடிட்டுருக்காரு. ஐபிஎல் மாதிரி கேம்ஸு இந்த மாதிரி ஒரு சீரியஸ் தான் அவருக்கு வந்து ஒரு செம விறுவிறுப்பாக ஒரு திரும்ப இந்தியன் டீமுக்கு வருவதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இருக்கிறப்ப கெய்க்வாட்டு, சாம்சன் 2 பேரும் இறங்கியுமே 2 பேரும் 6 ரன்னுக்கு வந்து அவுட் ஆகி வெளில போனாங்க. ஆயுஷ் மாத்ரே அவர் வந்து டக் அவுட்டு. மேத்யூ ஷாட்டு அவர் வந்து 2 ரனில் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்ராஸ் கானு, கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரும் வந்து ஒரு டபுள் டிஜிட் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஜேமி ஓவர்டன் இவர் ஒரு ஆள் தாங்க மேட்சை கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போனது. ஏன்னா மற்ற யாருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இவர் மட்டும்தான் பொறுமையாக அப்படியே ஆடி விக்கெட் ஒரு சைடு போயிட்டே இருக்குது, இன்னொரு சைடு கேமே வந்து கொண்டு போனார். 95 ரன்னு கூட சிஎஸ்கே வந்து அடிக்க மாட்டாங்க. 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நிலமை வந்து இருந்துச்சு. ஆனால் அதை மாற்றினது வந்து ஜாமி ஓவர்டன் தான். 36 பந்தில் 43 ரன் அடிச்சிருப்பார். 2 4 2 6 கடைசி ஓவர் வரைக்கும் கேமை கொண்டு போனார். 100 ரன்களுக்கு மேலே சிஎஸ்கே ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிப்பதற்கு இந்த ஓவர்டன் தான் முக்கியமான ஒரு காரணம். தோனியும் வேறு இல்லை, முதல் 2 வாரம் ஆட மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கெய்க்வாட்டுக்கு இந்த சீசன் வந்து பயங்கர ப்ரெஷராக தான் வந்து போகுது. ஆல்ரெடி கெய்க்வாட் என்ன சொல்லிட்டாருன்னா, தோனி வந்து உன் விருப்பத்துக்கு நீ வந்து பண்ணு, நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட அதை நீ கேட்டாகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன டிசிஷன் எடுக்கிறியோ அதை மட்டும் பண்ணுங்கிற மாதிரி சொன்னதாக கெய்க்வாட் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு. ஸோ சிஎஸ்கே இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கேமில் அதுவும் வந்து ஆர்சிபி மாஸ் பண்ணிட்டு போனாங்க, அடுத்த மும்பை மாஸ் பண்ணிட்டு போனாங்க, அடுத்த சிஎஸ்கே ரொம்ப சொதப்பலாக தான் ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃபில் பேட்டிங்கில் படுமோசமாக ஆன சிஎஸ்கே பவுலிங்கில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் டோட்டல் மேட்சை ஒரு பவர் பிளேலேயே முடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். 2 பேர் அப்படிங்கிறத விட ஒருத்தர் வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎல்லே வந்து 3வது ஃபாஸ்டஸ்ட்டு 50 இவர் வந்து இந்த கேமில் வந்து அடிச்சிருக்காரு. 15 பந்தில் 50 போட்டிருப்பார். மேட்சை டோட்டலாக முடிச்சு வச்சுட்டார். ஓவராலாக பார்த்தோன்னா 17 பந்தில் 52 ரன்னு, 4 4 5 6 அடிச்சிருப்பார். ஜெய்ஸ்வாலே அதிரடியாக ஆடுறவர். ஆனால் அவர் இந்த கேமில் பொறுமையாக ஆடிட்டு இருக்கிறப்ப சூரியவன்ஷி பிரித்து மேய்ஞ்சிட்டு மேட்சை பவர் பிளேலே வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவுட் ஆனார். அப்புறம் துருவ் ஜோரல் வந்தார், அவரும் அதிரடியாக ஸ்டார்ட் கொடுத்தாரு, அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஓவர்லேயே வந்து ரொம்ப அசால்ட்டாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட்டு வந்து ஒரு 5-6 கேமு தோனி இல்லாமல் சிஎஸ்கே வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா தோல்வியோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஒரு விஷயம் தான் இப்போவும் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே கிட்டேருந்து யாருமே வந்து எதிர்பார்க்கலை. படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து நம்ம ஜடேஜா பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் நின்றுக்கிட்டு ஒரு சைடு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்றைக்காக வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். இன்னொரு புறம் வந்து பழைய டீமில் சிஎஸ்கே எத்தனை வருஷம் ஆடி இருப்பார். அதை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது ராஜஸ்தான் கையில் தான் மேட்ச் இருக்குது, ஜடேஜா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இருந்துமே வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சிஎஸ்கேல இல்லையேங்கிற ஒரு ஏக்கம், ஒரு கவலை அவர் முகத்தில் வந்து தெரிஞ்சிருக்கும். நன்றி.